الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العلي العظيم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் ஸலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் திருக்குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் அடங்கிய புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலேயும் சில வரலாற்று கிதாபுகளிலேயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள். இந்த வார ஜும்மா உரையில் அரஃபா தினத்தின் பற்றி சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தெரிய இருக்கிறோம். அரஃபா என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம் பிறை 9 அன்று காபத்துல்லாவிலே இருக்கக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த நாளில் ஹஜ்ஜி செய்யாத மக்கள் நோன்பு நோற்று நன்மைகள் செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளை பற்றி திருக்குர்ஆனிலே சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது வல் யௌமில் மஅஊத் வஷாஹிது வமஷ்ஹூத் குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்று வரக்கூடிய சூரத்துல் புரூஜ் என்கிற திருக்குர்ஆனுடைய அந்த ஒரு அத்தியாயத்திலே 1வது, 2வது, 3வது வசனங்களிலே இந்த செய்தியை சொல்கிறார். அதாவது வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது சத்தியமாக, கியாமத் நாள் மீது சத்தியமாக, மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த நாளின் மீது சத்தியமாக என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை என்பதாக அந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். வல் மஷ்ஹூத் என்று சொன்னால் சாட்சி அளிக்கப்படக்கூடிய நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா 3வது சொல்கிறார். அது இந்த அரஃபாவுடைய நாள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த 3 வசனத்திற்கும் இப்படிப்பட்ட விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருள் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு சிறப்பானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட சத்தியங்கள் அல்லாஹ் தஆலா செய்வதாக திருக்குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே வரக்கூடிய வசனங்களுக்கு விளக்கத்தை பார்க்கிறோம். இந்த 3 நாட்கள், மறுமை நாள், அதே போல வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாள், இவைகள் எல்லாம் சிறப்புக்குரிய நாட்கள்.
மறுமை நாள் என்பது மறுமையில நாம் எல்லாம் கொண்டு விடக்கூடிய அந்த நாள், அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வெள்ளிக்கிழமை என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள், ஏழைகளுக்கு அது பெருநாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமையை சரியான முறையிலே முஸ்லிம் மக்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்து விடுவதை விட மறுமையிலே சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள். அவ்வளவு சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமைக்கு இருக்கிறது. ஆனால் ஏனோ இன்னும் நம்முடைய மக்கள் இந்த மகத்துவத்தை புரியாமலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழல், இந்த நிலைமை வரைக்கும் பார்த்து வருகிறோம். வெள்ளிக்கிழமை என்றால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொழுக போகவில்லை என்று சொன்னால் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, அல்லது வெள்ளிக்கிழமை தொழாவிட்டால் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, வெள்ளிக்கிழமை கூட தொலை செல்லாமல் வீட்டில் இருக்கிறார் என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்ற அந்த காரணத்தை வைத்துத்தான் வெள்ளிக்கிழமை தொழுது வருகிறார்களே தவிர, அந்த வெள்ளிக்கிழமையிலே சொல்லப்படக்கூடிய அந்த போதனைகள், வெள்ளிக்கிழமையில சொல்லப்படக்கூடிய அந்த குத்துபா பிரசங்கத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில வரக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதில் ஆர்வம் இருக்கக்கூடிய மக்கள் முன்னதாகவே வந்து விடுகிறார்கள். அதை ஆர்வம் இல்லாத மக்கள் எப்போது வருகிறார்கள்? கடைசி நேரத்தில் வருகிறார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு போனால் சீக்கிரமாக முடிந்துவிடும், இந்த பள்ளிவாசலுக்கு போனால் நாம் தொழுகையிலே கலந்து விடலாம், அல்லது இந்த இவ்வளவு நேரத்திலே தான் இந்த பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெறும், எனவே இங்கு செல்லலாம் என்ற இந்த நேரங்காலங்களை குறிப்பிட்டு வரக்கூடிய மக்கள் இப்போது வரைக்கும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பள்ளிவாசலிலே மேலே தாமதமாக தொழுகை வந்தால் இமாம் ஏதாவது சொல்லிவிடுவார் என்பதற்காக வேண்டி கீழே தொழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இடம் இருக்கிறது. இது பூர்த்தியானதற்கு பின்னால் தான் கீழே தொழ வேண்டுமே தவிர அதற்கு முன்பே இந்த இடமெல்லாம் காலியாக விட்டுவிட்டு கீழே தொழக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார் என்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம். வெள்ளிக்கிழமையுடைய மகத்துவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வளவு சிறப்பித்து சொல்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை மீது சத்தியமாக அவள் எவ்வளவு மகத்துவம் மிக்கதாக அது இருக்கும். அடுத்ததாக அரபாவுடைய நாள், அதுதான் நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய விஷயம். அரபாவுடைய நாளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தால் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நபி தோழர்கள் இந்த அரபாவுடைய நாளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதுல எப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டு தெரிந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸ்களிலே, வரலாற்று கிதாபுகளிலே பார்க்கக்கூடிய இடத்துல நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்லிவிட்டாலே அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ வேண்டுமே தவிர நமக்கு பிடித்திருக்கிறது அல்லது பிடிக்காமல் இருக்கிறது, எனக்கு பிடித்திருந்தால் நான் செய்வேன், பிடிக்காவிட்டால் செய்ய மாட்டேன் என்ற அந்த மனநிலை ஒரு மூமினுக்கு, ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடாது. நபி தோழர்கள் அப்துல்லா இப்னு முன்சபிக் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இந்த அரபா நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய ஊரிலிருந்து வருகிறார்கள். அந்த மக்கள் திரளாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற தோழர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு இருக்கிறார்கள், எங்கு சென்றால் பார்க்கலாம் என்று கேட்டு விசாரித்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் வெளியே செல்வதற்காக வேண்டி அந்த ஒட்டகத்தில் இருக்கிறார்கள். நேராக ஒட்டகத்தை சென்று அந்த ஒட்டக கயிறை பிடித்துக் கொள்கிறார்கள். மூக்கணாங்கயிறு இருக்கிறது, அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பிடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸையனி அஸ்அலுக அன்ஹுமா மா யுன்ஜினி மினன் நாரி வ மா யுத்கிலுல் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் 2 கேள்வியை நான் கேட்க வந்திருக்கிறேன். இந்த 2 கேள்விக்கு எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதை சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பேன். அந்த 2 கேள்வி என்ன? அந்த நபித்தோழர் கேட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கேள்விதான். தனிப்பட்ட முறையில சுயநலமாக நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று அந்த நிலையில நபித்தோழர் கேட்கவில்லை. கியாமத் நாள் வரையிலையும் வரக்கூடிய அந்த முஸ்லிமான மக்களுக்கு, மூமினான மக்களுக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு அந்த கேள்வியை கேட்கிறார்கள். நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதற்கு என்ன வழி?
நான் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அதற்கு என்ன வழி? இது ரெண்டு தான் ஒரு முஸ்லீமுக்கு மூமினுக்கு அடிப்படையிலே சிந்தனையிலே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அடிப்படையில வாழ்கிறோம்? அல்லாஹ் நம்மை படைத்தான், நாம் இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்பதற்கு நபிமார்களையும் வேதங்களையும் கொடுத்தான். அதை சரியான முறையில் எடுத்து நடக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், அதை சரியான முறையில் எடுத்து நடக்காத மக்கள் நரகத்துக்கு செல்வார்கள். இதுதான் உலகத்தினுடைய நியதி, இதுதான் நம்முடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடு. இந்த கேள்வியை தான் அந்த அப்துல்லா இப்னு முன்தஃபிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ ஒரு கேள்வி கேட்டாய், ரெண்டு விஷயத்தை, அது யதார்த்தமாக வார்த்தை அளவிலே பார்த்தால் லேசாகத்தான் இருக்கும். சொர்க்கம் செல்வதற்கு என்ன வழி, நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பதற்கு என்ன வழி? ஆனால் அதுவல்ல, இது மிகப்பெரிய ஒரு கேள்வி, இது மிக சிறப்பான ஒரு கேள்வி. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ பின்பற்றி நடந்தால் உனக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும், நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெறுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுல 5 விஷயம் நமக்கு தெரிந்த விஷயம் தான், 5 கடமைகள் இருக்கிறது, அதை சொல்கிறார்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடாது. நாமும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருக்கிறோம். 5 நேரம் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை தோறும் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பெருநாளுக்கு மட்டும் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் தான் இவர்கள். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடவே கூடாது. இதுதான் உண்மையான வணக்கம். எனக்கு பிடித்திருந்தால் நான் இந்த நேரத்தில் தொழுவேன், பிடிக்காவிட்டால் பிறகு தொழுவேன், அல்லது மறுநாள் தொழுவேன், அல்லது சேர்த்து தொழுவேன் என்ற அந்த நிலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க வாழ்வை பெறுவதற்கு என்ன வழியை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, 5 கால தொழுகை தவறாக தொழ வேண்டும். அது வெயிலோ மழையோ புயலோ அல்லது இன்னும் பிற உடல்நிலை சம்பந்தமான நோயோ எதுவாக இருந்தாலும் சரி, எப்படியாவது அந்த நேரத்தில் எந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த நேரத்திலே தொழ வேண்டும். முடியாத பட்சத்திலே வீட்டிலே தொழுது கொள்ளலாம். முடியாத பட்சத்திலே உடல்நிலை சரியில்லை, பள்ளிவாசலுக்கு வர முடியாத ஒரு நிலைமை, அந்த நேரத்திலே மட்டும் தொழுது கொள்ளலாம். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னால், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் தெரியாத ஒரு நபி தோழர், அவர்கள் வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் உன்னுடைய காதிலே விழுகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், பாங்கு சொல்லக்கூடிய சத்தனுடைய காதிலே விழுகிறது. அப்படி என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டும். கண் தெரியாத ஒரு நபி தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அந்த அளவுக்கு நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எதையும் பார்க்க முடியாது. நாம் சின்ன சின்ன காரணங்களை வைத்துக் கொண்டு வீட்டிலே தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கேட்டால் நான் சொல்லுகிறேன், அப்படி என்றால் பள்ளிவாசல் எதற்காக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க மறந்துவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற முதல் வேலையாக ஆரம்பிக்கப்பட்டது பள்ளிவாசலை கட்டினார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதிலே சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டதான் பள்ளிவாசல். அப்ப அதை நாம் கவனத்தில் வைக்காமல் நான் சொல்கிறேன், வீட்டில் சொல்கிறேன் என்று யதார்த்தமாக ரொம்ப சாதாரணமான முறையிலே சொல்கிறார்கள். அதிலே கூட தொழாத மக்கள் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொன்ன விஷயத்தினுடைய சாராம்சம் இதுதான். எந்த நொடி பொழுதும் சரி, எப்போதும் சரி, தொழுகையை விடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடாது. எல்லாமே அல்லாஹ் தான். ஆக்கல், அழித்தல், பாதுகாத்தல், உணவளிக்கக்கூடியவன், நோயை குணமாக்கக்கூடியவன், இப்படி என்னென்ன உலகத்தில் இருக்கிறதோ எதையெல்லாம் பிறரிடத்திலே அல்லது பிற பொருளிடத்திலே நாம் கேட்கிறோமோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது. எதுவா இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் அப்படி எதுவும் தடை செய்யவில்லை, இதைத்தான் இடத்திலே கேட்க வேண்டும், இதை கேட்கக்கூடாது என்ற எந்த வரைமுறையும் அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. அப்படி இருக்கையில் நாம் எதற்காக பிறரிடத்திலே சென்று அல்லது பிறர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களிடத்திலே சென்று இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் தான் எங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டும், அல்லாஹ் நீ தான் இந்த காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்வது இணை வைப்பினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு சாதாரண சிறு விளக்கம் தான்.
இப்படி இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகையை விட்டுவிடக் கூடாது. ஜக்காத்துல் மஃப்ரூலா, கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். வசும் ரமலான, ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க வேண்டும். ஹஜ்ஜில் பைத்தி, ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ் செய்ய வேண்டும். இதுவெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். இதிலே பல விளக்கங்கள் இருக்கிறது. நேரத்தின் அருமையை கருதி அதை சுருக்கமான முறையில சொல்லியிருக்கிறேன். அடுத்ததான நபி தோழருக்கு சொல்கிறார்கள், எப்போது சொல்கிறார்கள்? அரபாவுடைய நாளிலே, அரபா மைதானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே செல்வதற்காக ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள், வமா துஹிப்பு அய்யஃபலு الناس بك ففعلوا بهم. மக்கள் உனக்கு எதை செய்தால் நீ பிரியப்படுவாயோ அதையே பிற மக்களுக்கு நீ செய். எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். இந்த ஒன்றை பின்பற்றினாலே போதும், ஊரும் சரி, குடும்பமும் சரி, சமூகமும் சரி, சரியான பாதையை நோக்கி செல்லும். இது லேசான ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு எதை செய்தால் நான் பிரியப்படுகிறேனோ அதை பிறருக்கு செய்ய வேண்டும். எதை எனக்கு செய்தால் நான் கோபப்படுகிறேனோ அதை நான் பிறருக்கு செய்யக்கூடாது. இதை செய்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போது இதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயநலமான முறையில தான் நாம் இருக்கிறோம். நான் யாரை வேண்டுமானாலும் திட்டுவேன், யாரை வேண்டுமானாலும் குறை சொல்லுவேன், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் என்னை யாரும் எதுவும் செய்யக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் நான் வருந்தி கட்டி சண்டைக்கு செல்வேன். எப்படி நம்முடைய மனிதனுடைய அந்த எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் இருக்கிறது. நான் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணுவேன், யாரை வேண்டுமானாலும் திட்டுவேன், யாரை வேண்டுமானாலும் குறை சொல்லுவேன், யாரை வேண்டுமானாலும் இட்டு கட்டி பேசுவேன். ஆனால் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசக்கூடாது. இதைத்தான் அந்த நபித்தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உனக்கு எதை செய்தால் நீ பிரியப்படுவாயோ அதை பிறருக்கு செய், எதை செய்தால் நீ கோபப்படுவாயோ அதை பிறருக்கு செய்யாது. அப்படி இருந்தாலே போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹல்லி சபீல நாக்கா, என்னுடைய ஒட்டக கயிறை விடு, நான் செல்ல வேண்டி இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமிதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே குசுபுல் காபா இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வர அடங்கியிருக்கக்கூடிய அந்த கிதாபிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நபி தோழருக்கு இருந்த ஆர்வம் என்ன என்பதைத்தான் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே பிறந்த நாம், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக ஒரு நாள் இறந்து போவோம். அந்த அடிப்படையில தான் நாம் ஈமான் கொண்டு முஸ்லீமாக, மூமினாக வாழ்கிறோம். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நிரந்தரமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, உலக வாழ்க்கை, முடிவுள்ள வாழ்க்கை. உலகத்தில் எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறானோ அவைகளெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள், மனிதன் மட்டுமல்ல எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழிந்து போகாத ஒரு வாழ்க்கை மறுவுலக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் நபித்தோழர்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அரபா மைதானத்திலே ஹஜ்ஜுடைய காரண காரியங்கள், அமல்களை செய்தாலே போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அன்று பிறந்த குழந்தையாக அவர் திரும்பி வருகிறார். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு பிறந்த குழந்தை எப்படி பரிசுத்தமான குழந்தையாக இருக்கிறதோ அது போல அவர் மாறிவிட்டார். அப்படி என்றால் அவருக்கு என்ன சொர்க்கம் இருக்கிறது? அதற்கு பின்னால் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் உள்ளே அடங்கி இருக்கிறது. ஹஜ்ஜி எல்லாம் செய்துவிட்டு ஊருக்கு வந்து எல்லா பாவத்தையும், எல்லா குற்றத்தையும், எல்லா தீமையும் செய்து விட்டால் அது ஹஜ்ஜே கிடையாது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜே கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜே கிடையாது என்பது ஒரு தனிப்பட்ட விஷயமாக நாம் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நபி தோழர் எப்படி கேட்கிறார்கள்? நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், என்ன அமல் செய்தால் நான் அதை பெற முடியும்? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த கவனத்தில் வைக்க வேண்டும். தொழுகை, வணக்க வழிபாடுகள், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதுவெல்லாம் அவங்க சக்திக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒன்று. அதற்கு அடுத்து தனி மனித சுதந்திரம், தனி மனித வாழ்க்கை. நாம் எதை நமக்கு விரும்புகிறோமோ அதையே பிறருக்கு விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் எடுத்து நடக்க வேண்டும்.
எதை செய்தால் நான் வெறுக்கிறேனோ அதை பிறருக்கு செய்யக்கூடாது. அது இந்த நேரத்தில், இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நம்முடைய சிந்தனையில வைத்து வரக்கூடிய காலத்திலே பின்பற்றுவதற்கு முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாலே அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இதே அரபா தினத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு சொற்பொழிவாக அந்த பிரசங்கம் இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் இல்லாத மக்களுக்கு சொல்லுங்கள், நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேனா, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேனா என்று சஹாபா பெருமக்களை பார்த்து அரபா தினத்திலே கேட்கிறார்கள். அரபாவுடைய நாளிலே கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கியறல அந்த வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு எல்லாமே சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹ் நீதான் இதற்கு சாட்சி. அதற்கு எடுத்து சொன்னார்கள், வெள்ளையன் கருப்பனை விட சிறந்தவன் கிடையாது, பணக்காரன் ஏழை விட சிறந்தவன் கிடையாது. இனம், மொழி, நிறம் எந்த பாகுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். ஹபஷா நாட்டை சார்ந்த, அபிசினியா நாட்டை சார்ந்த ஒரு கருப்பு இன மனிதர் உங்களுக்கு அமீராக, தலைவராக இருந்தால் அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது? லேசான வார்த்தை கிடையாது. ஏதோ உபதேசம் செய்தார்கள், சொற்பொழிவாற்றினார்கள், மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாக இருந்தது என்பதல்ல. என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? இந்த வழிமுறையை மட்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒவ்வொரு மாநிலமோ ஒவ்வொரு நாடோ நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய அந்த பலம் சிறந்ததாக இருக்கும். பலகீனத்துக்கு என்ன வழி அதைத்தான் நாம் செய்கிறோம். பலத்துக்கு என்ன வழி அதை நாம் இதுவரைக்கும் கையாளவில்லை. கருப்பு நிற அடிமை அல்லது கருப்பு நிறத்தை சார்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைவராக, அமீராக இருந்தார் என்று சொன்னால் அவர் எதை சொல்கிறாரோ அதை கேளுங்கள். அங்கே பாகுபாடு பார்க்காதீர்கள். அரபா தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான உபதேசத்திலே இதுவும் ஒன்று. ஒரு தலைமைக்கு கட்டுப்படுங்கள். இதுதான் இதனுடைய சுருக்கம். ஒரு தலைமைக்கு கட்டுப்படுங்கள். அந்த தலைமை நம்முடைய சமூகத்தில் இப்போது பார்க்க முடிகிறதா? ஏதாவது சொல்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அரசியல் ரீதியாக வைத்துக் கொண்டாலும் சரி, இயக்க ரீதியாக வைத்துக் கொண்டாலும் சரி, எந்த அடிப்படையில் வைத்துக் கொண்டாலும் சரி, ஒரு தலைமை என்பதை நாம் பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துக்கு மாறும் கலையை கற்றுக் கொடுத்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி தந்த மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். நம்மை பார்த்து பிறர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய நாம் மனைவிப்படி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிடிவாதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ சொல்லி நான் கேட்பதா, நீ சொல்லி நான் கேட்பதா? இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனம். இந்த பலகீனம் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா தினத்திலே சொல்கிறார்கள். கருப்பு நிறத்தை சார்ந்த ஒருவர் உங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார், அவர் சொல்வதை கேளுங்கள். வட்டியை இதோடு நான் உங்களுக்கு தடை செய்து விட்டேன். இப்படியாக பலதரப்பட்ட உபதேசங்கள் செய்தார்கள். இதனால்தான் யூதர்கள் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து கேட்கிறார்கள். திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. யூதர்கள் என்பது சாதாரணவர்கள் கிடையாது. நம்மை விட எல்லா விதத்திலையும் சிறந்தவர்கள். அறிவு ஞானத்திலே என்னென்ன கோல்மால் செய்ய வேண்டுமோ, என்னென்ன தந்திரம் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் மக்களை தன் பக்கமாக கொண்டு வர வேண்டுமோ எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். குர்ஆனை பற்றி நன்கு தெரிந்திருக்கக்கூடியவர்கள். உமர் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்டது என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னார். அது என்ன நாள் என்பதாக கேட்டபோது அரபாவுடைய நாள் என்பதாக அந்த யூதன் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்வதை விட அது அந்த அரபாவுடைய நாளிலே எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த இடத்திலே, எந்த நேரத்திலே அது இறங்கியது என்று உனக்கு தெரியுமா?
என்று கேட்டுவிட்டு உமர் அல்லாஹ் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாளிலே மக்காவிலே வைத்து அந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது பிக்குமுல் இஸ்லாம் என்று வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம். இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது, இஸ்லாமிய மார்க்கத்தை நான் என்னுடைய மார்க்கமாக வாழ்க்கை வழிமுறையாக நெறிமுறையாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இது இறங்கிய நாள் இந்த நாள் அரபாவுடைய நாள், இறங்கிய கிழமை வெள்ளிக்கிழமை, இறங்கிய இடம் மக்கா. இது மூன்றுமே சிறப்பானது எங்களிடத்திலே, எனவே நாங்கள் அதை சிறப்பாகத்தான் வைத்திருக்கிறோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இந்த அரபாவுடைய நாளுடைய மகத்துவம் என்ன என்பதற்கு இது ஒரு சான்று. இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை மட்டும் நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு, வரக்கூடிய புதன்கிழமை தான் அரபாவுடைய நாள், வியாழக்கிழமை பெருநாள். இப்ப இந்த அரபாவுடைய நாளிலே என்னென்ன அமல்கள் செய்யலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரபாவுடைய நாளிலே கேட்கப்படக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், துவா கபூலாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக அசர் தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அசர் தொழுகைக்கு பின்னால் என்றாலும் கூட நோன்பு வைத்து கேட்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரமலான் மாதத்திலே மட்டுமல்லாது இன்ன பிற நேரங்களிலே கூட நோன்பு வைத்து கேட்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். குறிப்பாக அரபாவுடைய நாளே நோன்பு வைத்து அந்த அசர் தொழுகைக்கு பின்னால் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு சான்றை சொல்கிறார்கள். பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு இடைஞ்சலாக ஒரு நாய் அங்குமிங்குமாக போய் கொண்டிருந்தது, வெளியே அங்குமிங்குமாக போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர், இப்படி சிறப்பான இந்த நாளிலே இந்த நாய் இடைஞ்சலாக அங்குமிங்குமாக சென்று கொண்டிருக்கிறது, யா அல்லாஹ் இதை நீ அழித்து விடுவாயா என்று துவா கேட்டார்கள். அந்த நாய் கொஞ்ச நேரத்தில் இறந்து போய்விட்டது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நபி தோழர்களை பார்த்து கேட்டார்கள், யாராவது துவா செய்தீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுது கொண்டிருந்தீர்கள், அது இடைஞ்சலாக உங்களுக்கு அங்குமிங்குமாக சென்று கொண்டிருப்பது இடைஞ்சலாக எங்களுக்கு தெரிந்தது, அதன் காரணமாக இதை அழித்து விடுந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டோம். இது துவா கபூலாகக்கூடிய நேரம், இது துவா கபூலாகக்கூடிய நேரம். நீங்கள் கேட்ட இந்த துவா அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரித்து விட்டான், இழந்து தரக்கூடிய அந்த நாயை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். எனவே நீங்கள் அரபா நாளிலே குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அசர் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அது அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இந்த அரபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது, அதை குறித்து சென்ற வார ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தப்பட்டது. அந்த வரக்கூடிய ஒரு வருடமும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமும் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னித்து விடுவான். இது ஒரு சிறப்பான ஒன்று. அடுத்து இந்த அரபாவுடைய நாளிலே அதிகமான முறையிலே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த நாளிலே கேட்கப்படக்கூடிய துவாக்கள் மட்டுமல்ல, பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஒரு வரலாற்று குறிப்பு கூட உண்டு. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த மரத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடுத்தான். சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக அந்த மரத்தின் பக்கத்திலே சென்றார்கள். அதனால் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்தார்கள். ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்திலே சென்றார்கள். கடைசியிலே அரபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வைத்து சந்தித்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு ஒன்று உண்டு. அந்த அரபாவுடைய நாளிலே இருக்கக்கூடிய சமயத்திலே திருக்குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு துவாவை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமாக மனநமாக இருக்கக்கூடிய துவாதான் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஃபிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே பாவம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களே ஆகிவிடுவோம். எனவே நாங்கள் செய்த அந்த பாவத்தை மன்னித்து எங்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயா என்று வெவ்வேறு இடங்களில் இருந்த ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாளிலே தான் மன்னித்தான் என்பதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. எனவே நாம் வரக்கூடிய அந்த புதன்கிழமை ஒரு முக்கியமான விஷயத்தை இடை குறிப்பாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பிட்ட நாட்களில் அமல் செய்யக்கூடிய பழக்கத்தை மட்டும் கடைபிடிக்காதீர்கள். அரபாவுடைய நாளில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா, அப்ப அரபாவுடைய நாளை மட்டும் நாம் பயன்படுத்தி விட்டு அதற்கு முன்னால் பழையபடி நம்முடைய எல்லா காரண காரியத்தையும் எடுத்துக்கொண்டு வாழ்வது ஒரு மூமினுக்கு அழகு கிடையாது, ஒரு முஸ்லீமுக்கு அழகு கிடையாது. நம்முடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் இது. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான், கிருபை காட்டக்கூடியவன் தான்.
எல்லா ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே அவர்கள் தான் இப்படி செய்வார்கள். தங்களுக்கு சாதகமாக இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள், பாதகமாக இருந்தால் விட்டு விடுவார்கள். ஏதாவது ஒரு போரில் இருந்து ஏதாவது பொருட்கள் கிடைக்கிறது என்றால் கூட்டமாக வந்து யார சொல்லலாம், நீங்கள் சொல்லுவதை போல நாங்கள் நடப்போம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்பார்கள். அந்த பொருளை வாங்கினால் பழையபடி மாறி விடுவார்கள். அதுபோல அரபாவுடைய நாளில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா? அந்த ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் எந்த பாவம் செய்யக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணி என்றால் மது அருந்தக்கூடாது, அதே மாதிரி இந்த பாதை செய்யக்கூடாது அந்த பாதை செய்யக்கூடாது என்று பேசாமல் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அர்த்தம். அல்லாஹ்வை யாரும் ஏமாற்ற முடியாது. எனவே அரபாவுடைய நாளிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். கால அவகாசம் இருக்கிறது. இந்த நாளிலே மன்னிப்பு கேளுங்கள். யா அல்லாஹ், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு இந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து சிறப்பான வாழ்க்கை கொடுத்தாய். இத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு நாட்கள் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை செய்துவிட்டேன், அந்த பாவத்தை செய்துவிட்டேன், அந்த குற்றத்தை செய்துவிட்டேன், அப்படி செய்துவிட்டேன், எல்லாவற்றையும் இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்து விட, இனிமேல் நான் செய்யவே மாட்டேன். அதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு வாய்ப்பாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர சுயநலமாக பார்க்காதீர்கள். அது எந்த விதத்திலும் பயனே கிடையாது. அதே போல இந்த அரபாவுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக திக்ர் ஓதியிருப்பதாக ஒரு குறிப்பு திருமதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை ஓதியதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ ஸமீ நூரா, யா அல்லாஹ் என்னுடைய காதுகளுக்கு நீ ஒளியை பொருத்துவாயாக, ஃபீ பஸரி நூரா என்னுடைய பார்வைக்கு நீ ஒளியை கொடுப்பாயாக, ஃபீ கல்பி நூரா என்னுடைய உள்ளத்துக்கு நீ ஒளியை கொடுப்பாயாக, அல்லாஹும்ம ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி என்னுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்கி வைப்பாயாக, கவலை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, என்னுடைய எல்லா காரியத்தையும் நீ லேசாக்கி வைப்பாயாக, வ அஊது பிக்க மின் வஸ்வாஸி சுதூர் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கலக்கம், அது ஒரு விதமான பிரச்சனை, இது போன்ற என்னென்ன உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அது எல்லாவுடைய தீங்கை விட்டு எனக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக என்ற இந்த துஆவை ஓதிருப்பதாக திருமதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். தமிழில கூட கேட்கலாம், அரபியில தான் கேட்கும் என்பதல்ல. நமக்கு என்ன தேவையோ, அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய நோயை குணமாக்கு, நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமான முறையில் உருக்கத்தோடு உறுதியான நம்பிக்கையோடு கண்டிப்பாக நாம் இந்த துஆவை கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே வரக்கூடிய நாட்களிலே அரபாவுடைய நாளை சரியான முறையில பயன்படுத்தி நபி தோழர்கள் எப்படி இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த முக்கியத்துவத்தோடு நாம் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பாதையை சரியான முறையில மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தாலும் புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் பர்ரு ரவூஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.